நம்ம இன்னைக்கு எப்படி OS போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ போதும். நீங்கள் வந்து லினக்ஸோ இல்லை விண்டோஸோ எது வேணாலும் போடலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எப்படி OS போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதில் ரொம்ப பேசிக்காக நமக்கு OSலாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி டுயல் பூட்டிங் பண்ணுறது, அப்புறம் எக்ஸிஸ்டாக இருக்க OS எப்படி மாற்றுறது, விண்டோஸா லினக்ஸா எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ OS போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட சிஸ்டம் வந்து 32 பிட்டா இல்லை 64 பிட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இந்த கமெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. தென் என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா AMD 64னு வரும். இப்போ உங்களோட சிஸ்டம் வந்து 64 பிட்டாக இருந்துச்சு அப்படின்னா AMD 64னு வரும். ஓகேங்களா? இதே இது உங்களுக்கு 32 பிட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டி 86 அதாவது X86 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து OS டவுன்லோட் பண்ணணும். இப்போ வந்து 64 பிட் சிஸ்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். பட் 32 பிட் சிஸ்டமுக்கு வந்து 32 பிட் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து யூனிவர்சல் USB இன்ஸ்டாலர். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 8 GB பென்ட்ரைவ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த USB ட்ரைவில் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஐ அக்ரி கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் இருக்குது. நம்ம இதில் இப்போ ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் லாஸ்ட்டில் வந்து விண்டோஸ் இருக்கும். ஓகேங்களா? விண்டோஸ் 10, 8 உங்களுக்கு எது வேணுமோ அந்த விண்டோஸ் 10 போட்டுக்கோங்க. தென் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காலி லினக்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் டுயல் பூட்டிங் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே சேம் மெத்தட் தான். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த ஒரு வீடியோ போதும். நீங்கள் எந்த ஓஎஸோட கம்ப்ளீட்டே இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இது காமிச்சிருக்கு. வெயிட் அ செகண்ட். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து AMD 64 தான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதே இது நீங்கள் 32 பிட்னா உங்களுக்கு வந்து i386ன்னு வரும். ஓகேங்களா? அது கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ட்ரைவ், ஸோ அந்த 15 GB வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். எஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ பென்ட்ரைவ் வந்து பூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தனியாக நம்ம கமெண்ட் லைன்லையும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பூட் ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டூல் பேர் பார்த்துக்கோங்க, யூனிவர்சல் USB இன்ஸ்டாலர். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ டுயல் பூட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்றக்காண்டி இந்த இடத்துல வந்து ஒரு 147 GB வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணி பிரித்து வச்சுருக்கேன். ஸோ டிஸ்க்லாம் எப்படி பார்ட்டிஷன் பிரிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் சியில் வந்து எனக்கு வந்து விண்டோஸ் இருக்குது. தென் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காலி லினக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன் பண்ணும்போதே எனக்கு 2 OS காட்டும் சிஸ்டம் பூட் ஆகுறப்ப. ஸோ இது ஐ திங்க் ஒரு 10-15 நிமிஷம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி உங்களால் லேப்டாப்புக்கும் PC ரெண்டுக்குமே உங்களால் OS போட முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கணும். அது என்னென்னா பூட் ஆப்ஷன் என்ன, அதுக்குண்டான பட்டன் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா ஜஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட டிவைஸோட மாடல் கொடுங்க. இப்போ லினோவாவா இல்லை வந்து HP, அசஸ் எந்த கம்பெனியும் அந்த கம்பெனி நேம் போட்டுட்டு தென் வந்து அந்த மாடல் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாடல் நம்பர் டைப் பண்ணிட்டு தென் வந்து பூட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்னு வைங்களேன், அது வந்து ஆன் ஆனோடனே அந்த ஸ்க்ரீன் வரும்ல, தமிழக அரசு மடிக்கணினி திட்டம் அப்படின்னு வரும். ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து என்ட்ரு அமைக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ட்ரு வந்து தட்டிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சவுண்டு கேட்டுட்டு பூட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதே வந்து அதுக்கப்புறமா கொடுத்த அந்த E490, இது வந்து B490 மாடலு. அதுக்கப்புறம் வந்து E415 சம்திங் ஒரு மாடல் வந்துச்சு. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பென்ட்ரைவ் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஓட்டமாக இருக்கும், குட்டியாக இருக்கும், ஊக்கு இருக்குல்ல. ஸோ ஊக்கை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த சின்ன பட்டன் இருக்கும், அதை வந்து அமுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து அந்த பூட் ஆப்ஷன் வந்து மாறும். ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பூட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒருவேளை உங்களுக்கு உங்களோட டிவைஸ் மாடல் தெரியல அப்படின்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ
ஸோ இப்போது இந்த கமெண்ட் கொடுங்க. நான் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎம்டி ஓப்பன் பண்ணி அதை கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாடல் இருக்குல்ல, இந்த மாடல் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+Shift+C ஓகேங்களா, Ctrl+Shift+C அமைக்கிட்டு ஸோ அதை அப்படியே வந்து குரோமில் பேஸ்ட் பண்ணி பூட் ஆப்ஷன் கீ அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா F12 அமுக்கணும், இல்லைனா FN+F12 கீயை வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் வந்து லோகோ வரும் ஓகேங்களா, இல்லைன்னா அப்படின்னு லோகோ வரும். ஸோ அந்த டயத்தில் வந்து இப்போ ஹச்பினா அந்த மாதிரி லோகோ வர டைம் இருக்கும். அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பூட் பண்ணணும். ஆக்சுவலாக பூட் மெனுக்கு இப்படி தான் போகணும் ஓகேங்களா. அங்கேருந்து தான் நம்மளால் வந்து ஓஎஸ் போட முடியும். இது வந்து CPU லேப்டாப் ரெண்டுக்குமே ஆஃப்டர் ஒரே மெத்தட் தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பென்ட்ரைவ்குள்ளே நான் இப்போ இருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் வந்து UUI அப்படின்னு மாறிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது, நான் ஃபோன் கேமராவில் தான் எடுக்கணும்.